வந்து உபசரித்தவர் வந்து இந்த கல்லூரியின் முதல்வர். அவர் விஜயன் வந்து ஏர்போர்ட்லேருந்து என்னை கூப்பிட்டு வந்து ஹோட்டலில் இறக்கி விட்டுட்டு திருப்பி ஹோட்டலுக்கு வந்து காலையில் என்னை கூப்பிட்டு அந்த கோயிலுக்கு போனார், சாய்பாபா கோயிலுக்கு. உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பிடித்த விஷயம் அது. ஏன்னா அந்த சாய்பாபா கோயில் வந்து வேறு அந்த சிறுதியிலேருந்தே வந்திருந்தார்கள் அந்த கோயிலை கட்டணும்னு. இடத்தின் பிரச்சனை காரணமாக இவர்கிட்ட வந்து சொல்ல இவர் வந்து இல்லை அந்த செலவு மொத்தத்தையும் நான் எடுத்துக்கிறேன் விட்றான்னு சொல்லிட்டு இப்போ அங்கே பண்ணியிருக்காங்க அந்த கோவிலும் போது நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். ஏன்னா வெறும் லாபங்கள் மட்டுமே சம்பாதிக்காமல், ஏன்னா நடத்துகிற காலேஜ் கஸ்தூரி காலேஜ் வந்து அது நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, ஏரோநாட்டிக்கல் இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் இருந்தாலும் இதையெல்லாம் மீறி அந்த ஆன்மீகம் சைட்லேயும் கொஞ்சம் ஹெல்ப் அவுட் பண்ணியிருக்காருன்னு போது அவர் விஜய் ஆகட்டும், அவங்க அப்பாவாகட்டும், அவங்க மனைவி ஆகட்டும், எல்லாரையுமே நான் மிகவும் எனக்கு ஏன்னா இந்த இடத்த காமிச்சதுனால எனக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்குன்றது தெரியும். ஆனால் இந்த ப்ரெஸ் மீட்ன்றது விடின் பிளான் இட் அவுட். திடீர்னு ப்ரெஸ் மீட்னு பக்குன்னு ஆயிடுச்சு எனக்கு. நான் உண்மையை சொல்கிறேன். ஏன்னா பதில் சொல்ல தெரியாமல் இல்லை. நம்ம இந்த ஃபங்க்ஷனை தவிர வேறு ஏதாவது கேட்டிங்கன்னா நான் பேச மாட்டேன். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயே கேளுங்க, பதில் சொல்லிக்கிட்டே இருக்கேன். நன்றி. சார் எல்லாமே அப்படி தான் சார். எல்லாமே அப்படி தான். லேண்ட் இருக்குல்ல, முதல்ல எவ்வளோ பெருசாக இருந்தது, லெமூரியா கான்டினென்ட்ன்றது பெருசு, அது காணாம். இப்போ அது மூலமாக உள்ளே வந்துடுச்சு. இப்போ வந்து மகாபலிபுரத்தில் கூட கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி அரிச்சிக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன் அவ்வளோ தூரம்? இப்போ தனுஷ்கோடி இருந்ததே, இப்போ அது மாதிரி ஒரு இடமே இருக்குன்னு இல்லைன்னு தெரியும் போச்சு. அதனால் ஒவ்வொன்றுமே ஃபேடை விட்டு ஒவ்வொன்றும் இன்கமிங் இருக்கும். ஆனால் இந்த நாட்டுப்புற கலைஞர்களுக்கு ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். யாரும் பெருசாக என்கரேஜ் பண்ணலைன்னா கூட இன்றைக்கும் இந்த சுற்று வட்டார கிராமத்துலலாம் அவங்க இல்லைன்னா விழா நடக்காது. ஏன்னா அது ஒரு அவங்க நீங்கள் நம்ம நினைப்போம் அவங்க வெறும் நடிக்கிறவங்க கூத்தாடி அல்ல. எப்படி ஜல்லிக்கட்டு கலையோ அதை போல் இந்த நாட்டுப்புற கலைஞர்கள் வந்து ஒரு பெரிய தெய்வ சக்தி உள்ளவங்க. அதுக்காக சொல்கிறேன். என்னங்க தெய்வ சக்தினா எல்லாமே சாமிங்களாம் கேட்டுறாதீங்க, அப்படி அல்ல. நிச்சயமாக அவங்க வந்து அந்த ஃபங்க்ஷன்லாம் பண்ணாங்கன்னா அங்கங்கே மழை பெய்யும் கொள்ளணும், அவங்களுக்கு ஒரு நினைப்பாக இருந்தாலும் அது கரெக்டாக வரும். மழை செழிப்பாக இருக்கும் நாடு. அதனால் இந்த நாடக கலைஞர்களை வந்து யாருமே சாதாரணமாக ட்ரீட் பண்ணாமல், இப்போ நான் சினிமாலேருந்து வந்திருக்கேன்னா சினிமாக்காரன் ஒன்று அந்த கிரேவ் இருக்குல்ல, அந்த கிரேவ் வந்து அவங்களுக்கு இருக்கணும். நான்லாம் உண்மையில் இப்போ விரும்பித்தான் வந்தேன். ஏன்னா இவங்க நாடக கலைன்னு சொன்ன உடனே நான் விரும்பி தான் வந்தேன். ஏன்னா எனக்கு நான் வந்து ஒரு நாடகக்காரனுடைய மகன் தானே. அதனால் ஐ லைக் த பிளேஸ். அந்த இடத்தெல்லாம் அழிச்சிருக்காங்க பாருங்கள். இந்த கஸ்தூரி கல்லூரியை சேர்ந்த அன்பு சகோதரர் விஜய் அவர்கள் அந்த இடத்தெல்லாம் கொடுத்துருக்காரு. அவர் மொத்த செலவு எடுத்திருக்காருன்னா அதைத்தான் நான் பாராட்டுகிறேன். ஏன்னா இப்படி ஒரு நல்ல மனசு கொண்ட ஒரு மெட்ராஸில் இல்லையேன்னு ஒருத்தம். சென்னையில் இருந்திருந்தால் எங்களுக்கு இன்னும் சந்தோஷமாக இருந்திருக்கும். ரொம்ப ஒரு பிரமாதமான இந்த இதை வந்து நீங்கள் வந்து பத்திரிகைக்காரர்களா நீங்கள் இதை கொஞ்சம் பெருசு பண்ணணும். ஒரு நாடக கலைஞர்களில் பெருசு பண்ணுங்க போதும். அந்த நம்ம சொல்கிறோம் அது ரொம்ப கஷ்டமான விஷயம். அவங்க மேக்கப் போடுறதுலேருந்து எல்லாமே வெரி டிஃபிகல்ட் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சிக்கு இதற்குத்தான் வந்தேன் என்று உங்களுக்கு விளக்கமாக சொல்லிட்டேன். நான் என்ன சொல்கிறேன்னா, உடனே தப்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாருமே அவங்கவுங்களுக்கு கஷ்டம் இருந்துக்கிட்டே இருக்குன்னு. அதில் நாடகக்காரங்க வந்து ரொம்ப சிரமப்படுறாங்கன்ட்டு தெரியும். இருந்தாலும் அதையும் மீறி இப்போ 3000 ரூபா கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டில். இப்போ வந்து 5000 ரூபா ஆக்கணும்னு சொல்லி சொன்னார் மேடையில். அதெல்லாம் நிச்சயமாக அந்த 5000 ரூபா இருந்தால் உங்களுக்கு போதுமா நடத்துவீர்களான்னா, அது நடத்த முடியலன்னா கூட கொஞ்சம் அதிகமாக கொடுத்தா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். அதனால் உங்கள் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்வது 3000 ரூபான்றது 5000 ரூபா கொடுத்தா ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா அவங்க ரொம்ப நம்பர்ஸ் வந்து கொஞ்சம் குறைவு. அவங்க அதைத்தான் சொல்கிறேன்.
இப்போ நீங்கள் பேசும்போது சொன்னீங்க வில்லனா நடிக்கும்போது பெண்ணை கடத்திட்டு போய் ஒரு ரூமில் வச்சு இது பண்ணுறோம். ஆனால் வந்து கதாநாயகன் அதே வேலையை தான் பண்ணுறாரு. இப்படி தான் தமிழ் சினிமா இத்தனை வருஷமாக போயிட்டு மாற்று வழி ஏதாவது மாற்று வழினா மாற்றிக்குவோம். வில்லன் வந்து ஹீரோ ஆகிட்டு ஹீரோ வந்து வில்லன் ஆகும். அப்படி தான் மாற்ற முடியும். சினிமா எப்படின்னா மாற்றுறது? ஆனால் இன்னைக்கு தமிழக அரசு கலைஞர்களுக்கான பல்வேறு இதெல்லாம் பண்ணிக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு பார்க்குறீங்க? எந்த அளவுக்கு இருக்குன்னு நல்லா இருக்குங்க. எனக்கு அங்கே சென்னையில் நான் வந்து டப்பிங் யூனியன் பிரசிடெண்ட்டாக இருக்கேன். இது என்னுடைய 40th year, 40வது வருஷம் இது. நான் பார்த்ததில் திஸ் கவர்மெண்ட் இஸ் டூயிங் வெரி வெல். எல்லா கவர்மெண்ட்டும் பொதுவாக செய்வாங்க, இந்த கவர்மெண்ட் இஸ் டூயிங் வெரி வெல். ஏன்னா நாடக பேஸ் உள்ளவங்க, இந்த கலையில் இருக்கிற இந்த அமைச்சரவையில் இருக்கிறவங்க, அதனால் நிச்சயமாக நல்லது பண்ணுவாங்க. தற்போது தமிழக அரசு சிறப்பாக பண்ணியிருக்காங்கன்னா உங்கள் கேள்வி வந்து மொத்த கேள்வியாக இருக்குது. வெறும் நாடக கலைஞர் வரைக்கும் கேட்குறீங்களா? வேலை சொல்கிறேன். ஏன்னா நாடக கலைஞர்களுக்கு ரொம்ப பெரிய பேர் உதவியாக இருக்கிறார். அதெல்லாம் நம்ம இல்லைன்னு மறுக்க முடியாது. வேற நன்றிண்ணா. ஆனால் ஒன்றும் இல்லைங்க, அதாவது திரைத்துறையிலிருந்து ஏற்கனவே அரசியலுக்கு வந்த நடிகர்கள் எம்ஜிஆர், ஜெயலலிதா போன்றவர்கள்லாம் பெரிய அளவில் சக்ஸஸ் பண்ணாங்க. அதே போல் விஜயகாந்த் வந்து இன்ன வரைக்குமே அவருடைய பேர் நல்லா இருக்கு. அந்த வரிசையில் இப்போ நடிகர் விஜய் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அந்த வருகை எப்படி பார்க்குறீங்க? அவருக்குள்ள வரவேற்பு இப்போ இளைஞர்கள் மத்தியில் ஒரு நல்ல ஒரு இதாக இருந்தது. ஒரு கேட்ட கேள்வி தான் நீங்கள் கேட்குறீங்க. உங்கள் கேள்வியில் இது உள்ள இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே அடக்கமாகுமா? இல்லை, அதான் அவரோட சேர்த்து சொல்லுங்கள். அவரை சேர்த்து சொல்லுங்க. நீங்கள் ஒரு மூத்த நடிகர் அப்படின்ற ஒரு அடிப்படையில் அவருடைய இது இல்லை நான் உங்களுக்கு ப்ரெஸ் மீட் கொடுக்க வந்து இந்த நாடகங்களை இவங்க நடத்துகிறாங்களா அதுக்காக தான் நினச்சேன். பட் எனியோ அதெல்லாம் நமக்கு தெரியாதுங்க. ஐயோ வசதி இருக்குது பண்ணுறாங்க, நான் போய் என்னது பேசுகிறது அதெல்லாம் இல்லை. ஐ கேனாட் கிவ் சஜஷன்ஸ் எல்லாருமே சொல்லலாம். ஏன் காலையில் சூரியன் உதிக்கிறது, சாயந்தரம் அஸ்தமிக்கிறது, இதை மாற்றி அமைச்சா நல்லா இருக்குமே, இதெல்லாம் யோசிக்கலாம். அந்த இடத்துல இருந்தால் தான் வலி தெரியும். That is all. Thank you. My India 24/7 முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் My India.